உங்களுக்கு பிடிச்ச சின்ன வயசு போர்டு கேம் நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கத்தான் உருவாக்கப்பட்டதான்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? வாங்க பரம்பதம் விளையாட்டோட உண்மையான கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பரம்பதம் முதல்ல மோட்சப்பட் அல்லது பரம்பதம்னு தான் சொல்லப்பட்டுச்சு. இது இந்தியால கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாச்சு. அப்போ இது வெறும் அதிர்ஷ்டத்தை பத்தியோ வேடிக்கைக்காவோ இல்ல, இது ஒரு ஆன்மீக பயணத்துக்கான வழிகாட்டியா இருந்துச்சு. போர்டுல இருக்க ஏணிகள் அவை நேர்மை, கருணை, தன்னலற்ற சேவை போன்ற நல்ல குணங்களை குறிச்சிச்சு. இந்த நல்ல செயல்கள் உங்க ஆன்மாவை மேல உயர்த்தும். பாம்புகள் அவை உங்களை சும்மா விழ வைக்கிறதுக்கா மட்டும் அங்க இல்ல. ஒவ்வொரு பாம்பும் கோபம், பேராசை, பொறாமை போன்ற தீய குணங்களை குறிச்சிச்சு. இவ உங்களை கீழே இழுத்திடும். போர்டுல ஒவ்வொரு நகர்வும் ஒரு நினைவூட்டல். உங்க செயல்களுக்கு விளைவுகள் உண்டு. கடைசி கோடு அது மோக்ஷம், அதாவது ஆன்மீக விடுதலை. இந்த விளையாட்டோட நோக்கம் வெறும் ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, நல்ல செயல்கள் மூலமா மட்டும்தான் உச்சட்ட இலக்கை அடைய முடியும்னு கத்துக்கிறது தான். ஒரு போர்டு கேமுக்கு இது ரொம்ப ஆழமான கருத்து இல்லையா? ஆனா 1000 எல்லாம் மாறி போச்சு. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி செஞ்சப்போ இந்த விளையாட்டை அவங்க சூடவே எடுத்துட்டு போனாங்க. அதுல இருந்த ஆன்மீக பாடங்களை நீக்கிட்டு குழந்தைகளுக்கான வெறும் பொழுதுபோக்கா மாத்திட்டாங்க. அதுக்கு அவங்க ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ்னு பேர் வச்சாங்க. அங்கிருந்து அது இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜப்பான், கென்யான்னு எல்லா இடத்துக்கும் போச்சு. நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்டேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் உலகத்துல எல்லா இடத்துலயும் பிரபலமா இருக்கு. ஆனா அடுத்த தடவை நீங்க விளையாடும் போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் காய்களை ஊடுடுது மட்டும் இல்ல. இது சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விளையாட்டுக்குள்ள மறைஞ்சு இருக்க பழங்கால இந்திய ஜானம். அப்போ வாழ்க்கையோட உண்மையான விளையாட்டை விளையாட நீங்க தயாரா?